இந்த குகன் இருக்க உனக்கு குறையேது? இந்த அமாவாசை இரவினிலே எப்படியாவது இந்த முருகனை கடந்துவிடு. உனக்கு வேண்டிய ஒருவர் உன் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு பெரும் ஏக்கத்தோடு காத்து கொண்டு இருக்கின்றாய். எப்பொழுது நீ வருவாய் என்று காத்து கொண்டு இருக்கின்றாய். உன்னை விட்டு விலகியதை தருவதற்காக, உனக்கு பிடித்த ஒன்றை தருவதற்காக என் அருளோடு காத்து கொண்டு இருக்கும்போது தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே. இந்த முருகன் உன்னில் இருந்து கொண்டு உன்னை வழிநடத்தது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என் தங்கமே, நீ எங்கெங்கேயோ உன் மனதை அலைப்பாய வைத்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளைகளின் ஆசையும் கனவையும் நிறைவேற்றுவதற்காக இந்த முருகனானவன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது எது நடந்தாலும் அதற்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். என்ன நடந்தாலும் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காது. இன்பமும் துன்பமும் எது உனக்கு வேண்டும் என்று கேட்டால் நீ துன்பம் வேண்டாம், இன்பம் மட்டும் போதும் என்று சொல்கிறாய். நான் உன்னிடத்தில் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். வெற்றியும் தோல்வியும் யார் ஒருவர் மனப்பக்குவத்தோடு அதை சரிசமமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்து கொள்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் வாழ்க்கையின் அடுத்தடுத்த பாதையில் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல முடியும். கீழே வீழ்ந்து விட்டேனே என்று பள்ளத்தை பார்த்து நீ பரிதாபப்பட்டு கொண்டு இருக்காதே. உன் நிலையை பார்த்து நீயே பரிதாபப்பட்டு கொண்டு இருக்காதே. இந்த நிலையிலும் என்னை சோதனைப்படுத்துவதற்குத்தான் என் அப்பன் முருகன் என்னை இங்கு தேடி வந்து இருக்கின்றான். நான் அவனை நம்புகின்றேனா இல்லையா என்று சோதிப்பதற்குத்தான் இங்கு நினைத்து கொண்டு இருக்கின்றான் என்று நினைத்து கொண்டு அனுதினமும் நீ முருகா முருகா என்று இந்த குகனை நினைத்துக்கொள். வேலவன் உன்னில் வந்து இருக்கும் போது எதற்காக உன் மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? அந்த பெரும் ஏக்கத்தோடு காத்திக் கொண்டு இருப்பவர் யாரென்று தெரியாமல் தானே நீ கண் கலங்கி கொண்டிருந்தாய். என் தங்கமே, சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த உன் இரத்த உறவான ஆன்மாதான் இப்பொழுது உன்னை தேடி வந்து இருக்கின்றார். உன்னோடு சேர்ந்து உனக்கான வெற்றியை தருவதற்காக காத்து கொண்டு இருக்கும்போது நீ கடினமான பாதையை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். ஆனால் இன்னமும் மிக பெரும் சிக்கலில் தானே தவித்து கொண்டு இருக்கின்றேன் அப்பனே முருகனே என்று நினைக்கின்றாய். நீ துடித்து கொண்டு இருக்கும் இந்த மாயை வலையில் இருந்து உன்னை சூட்சுமம் என்னும் ஒன்றிலிருந்து வெளிவர செய்வதற்குத்தான் இந்த முருகனும் அந்த இரத்த உறவான ஆன்மாவோடு சேர்ந்து உனக்கான உதவிகளை செய்வதற்காக வந்திருக்கின்றோம். என் பிள்ளையை, உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்கள் மட்டும்தான், உன்னை சுற்றி இருக்கும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இப்பொழுது நடக்கப் போகிறது. நமக்கு பிடித்ததை தருவதற்குத்தான் நம் இரத்த உறவான ஆன்மா நம்மை தேடி வந்திருக்கின்றார் என்று அவரை வரவேற்க தயாராக இரு. அவருக்கு பிடித்த படையலை போட்டு உனக்கு வேண்டும் வரத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? உன் எண்ணத்தில் என்னை வைத்து கொண்டு இருக்கும் போது உன் இரத்த உறவான ஆன்மாவும் உன்னோடு சேர்ந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயம் இனி உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. அதில் எந்த மாற்றும் கருத்தும் கிடையாது. உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த ஐயனானவன் நானே உனக்கு துணை கொண்டு வந்திருக்கும் போது எதற்காக தங்கமே உன் மனதில் எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? எப்படி உன் எண்ணத்தை தெளிவாக வைத்துக் கொள்கின்றாயோ அப்படித்தான் உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக மாறப்போகிறது. எண்ணத்தில் சிந்தனையிலும் என்னை வைத்து கொண்டு முருகா முருகா என்று அழைத்து கொள்ளும் என் பிள்ளையே, உனக்கு பிடித்ததையும் உன்னை விட்டு விலகியதையும் நான் அறிவேன். இதோ உனக்கு வேண்டு வரத்தை தருவதற்காக இந்த முருகன் வந்திருக்கும் போது தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நடந்து வருகின்ற சில விஷயங்களை நினைத்து உன் மனம் பதற்றமடையாதே. என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று நினைத்துதானே உன் மனதிற்குள் இருக்கின்ற சிக்கலை நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் இது மிக மிக முக்கியமான தருணம். நீ இந்த சூழ்நிலையை வெறும் திருப்புமுனையாக எப்படி பயன்படுத்தி கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் சந்தோஷம் இதில் அடங்கியிருக்கின்றது. நான் சொல்வதை கேள். நீயும் உன் வாழ்க்கையும், நீயும் உன் வாழ்க்கை துணையும்
இப்பொழுது சந்தோஷமான தருணத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டங்கள் வந்துவிட்டது. எத்தனையோ பேர் நீங்கள் உன் வாழ்வில் சேரவே கூடாது என்று நினைத்தாலும் ஒன்றற்ற உறவான ஆன்மா உன் குடும்பத்தின் ஒற்றுமையை இங்கு உயர்த்துவதற்காக பாடுபட்டு கொண்டு இருக்கின்றது. சண்டைகளும் சச்சரவும் சந்தேகங்களும் தான் வந்து கொண்டு இருக்கின்றது. அப்பனே முருகா, நான் என்ன செய்வது என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையிலே உன் துணை உன்னிடம் உரிமையாக பழகுவதைக் கண்டு சிலர் எரிச்சல் பட்டும் அங்கு எப்படியாவது உன்னையும் உன் துணையும் பிரித்தே வைத்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு பலவித கோணங்களில் அங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை யாரால் ஏற்படுத்தியது தெரியுமா? இந்த முருகனால் ஏற்படுத்தியது. அப்படி இருக்கும்போது உன் வெற்றிக்கான செயலை நான் செய்யாமல் இருப்பேனா? இதோ நான் உன்னோடு உன் துணையிடம் இருந்து உன் காரியத்தை முடித்து தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உனக்கான செயலை செய்வதற்கு இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும் போதும் நீ ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போதும் அன்போடும் அறிவோடும் சிந்தனை செய்து கொண்டே இரு. நிச்சயம் அதன் வெற்றியே தனிச்சிறப்பாகத்தான் இருக்கும். உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று வகைப்படுத்த தெரியாமல் தானே சில காலமாகவே மனம் குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய். இந்த மனம் குழம்பிக் கொண்டு இருக்கும் விஷயத்தில் உனக்காக வெற்றி வாகி சூடும் தருணத்தை தருவதற்காக இந்த அப்பனானவன் அந்த இரத்த உறவான ஆன்மாவோடு உன்னை சுற்றி கொண்டு இருக்கும் போது உனக்கு முன்னாடி இருக்கின்ற செயல்களை பற்றி எல்லாம் நீ கண் கலங்காதே. உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருப்பவன் யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். சர்வசாதாரணமானவனாம் நான் இந்த முருகன் உனக்கான விஷயத்தை தருகிறேன் என்றால் அது சாதாரணமாகவா இருக்கும்? என் பிள்ளையே, உனக்கு வேண்டும் வரத்தை தருவதற்காகத்தான் இந்த வேலாயுதன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நான் உனக்கான ஒவ்வொரு செயலையும் இப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் நடக்கும் என்று சொல்லிக் கொண்டு இருந்தாலும் நீ உனக்குள் இருக்கும் என்னை எந்த அளவுக்கு நம்பிக்கை கொள்கிறாயோ அதில்தான் நீ வெற்றியடையும் தருணமும் வந்து சேரும். அதனால் நான் சொல்வதை கேள். யார் எப்படிப்பட்டவள் என்று காலம் பதில் சொல்லும். அதற்கு முன்னாலே இந்த ஐயன் முருகன் நான் உனக்கு சுட்டி காட்டி விடுவேன். அதை பார்த்து கவனமாகவே இரு. என் தங்கமே, உன் வாழ்க்கை எப்படி எதை பொறுத்து அமைந்து கொண்டு இருக்கின்றது என்று நீதான் முடிவு கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உன் மீது வைத்திருக்கும் பாசத்தால் சில சமயம் ஏதேதோ சொல்வார்கள். இன்னும் சில சமயம் பணத்தை வைத்துக்கொண்டு என்னென்னமோ சொல்லி கொண்டு இருப்பார்கள். ஆனால் அதை பற்றி எல்லாம் நீ சற்றும் மனம் தளராதே. நீ இப்பொழுது இருக்கும் அன்புதான் உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே இருக்கப் போகிறது. உன் அன்பை பணையம் வைத்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, நீ எப்பொழுதும் உன் துணையை எண்ணத்தாலும் செயலாலும் காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். உன் வாழ்க்கை இங்கு மிகப்பெரும் மாற்றத்தை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கின்றது. உனக்கு பிடித்த செயலை மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் செய்து கொண்டே இரு. சரிக்கு சமமாக போட்டியிட்டு கொண்டு சில சமயத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்காது. அந்த வாக்குவாதத்தை தாண்டி வெற்றி என்னும் தீபத்தை ஏற்றுவதற்கு நானே உன்னோடு இந்த முருகன் இருந்து கொண்டு இருக்கும்போது நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள். நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சண்டையிட்டு கொள்வதால் இங்கு என்ன நடக்கப் போகிறது? என்ன முடங்கிவிடப் போகிறது? எதுவுமே இல்லை. எல்லாமே நம் வாழ்க்கையில் நமக்கு பிடித்த விஷயம் நடப்பதற்கு நமக்கு நம்பிக்கை ஒன்றுதான் மிக பெரிதாக இருக்கும். நாம் தான் அன்பானவர்கள் என்று சொல்லி வாழ்க்கையில் பல பேர் இருந்து கொண்டு இருக்கும் வேளையிலே நடப்பது எதுவென்று புரிந்து கொள். உன்னை வாழ்க்கையில் ஜொலிக்க வைப்பதற்காக இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது கவலைப்படாது. நீ தொலைத்ததையும் தேடுவதையும் விட பன்மடங்கு உனக்கு நல்லதை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். ஒரே ஒரு முறை என்னிடம் வந்து உனக்கான வேண்டுதலை வைத்துவிட்டு செல். நிச்சயம் இந்த முருகன் நான் உன் வேண்டுதலை செவிகளில் சேர்த்து ஓது மட்டுமல்லாமல் உனக்காக மனமிறங்கி வந்து என் பிள்ளைக்காக வேண்டும் வரத்தை தருவதற்கு இந்த அப்பன் முருகன் நான் நீ விரும்பிய வரத்தோடு வந்து கொண்டு இருக்கும்போது தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன் கண்ணில் மகிழ்ச்சியை காண காத்து கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன்.
நான் உனக்கு பெருமகிழ்ச்சி கொடுப்பதற்கு நானே உன்னை தேடி நேரடியாக வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்ததானே தவிர உன்னை என்றுமே அது சோகப்படுத்தாது. உனக்கு முன்னால் சென்று உன் தைரியமாக நானே இந்த வேலவன் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து தங்கமே மனம் வருந்துகிறாய்? நான் உன்னை சோகப்படுத்த விடவும் இல்லை. எப்பொழுதுமே நீ என்னை மறுத்து விடாதே. நான் உனக்கு நல்லதை செய்வதற்கும் நல்ல தருணத்தை தருவதற்கும் வெற்றி வாகி சூடுவதற்கும் வந்திருக்கும் போது நினைப்பது நடக்கத்தான் போகிறது. நீ நம்பிக்கையோடு செயல்படு. நல்லதை நானே உன் கூட நின்று நடத்தி தர போகிறேன். நீ நினைத்ததை நான் நடத்துவேன். யாம் இருக்க பயமே.